மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 13. பிரபு திட்டியதில் மனம் உடைந்து இன்னும் அழுது கொண்டே இருந்தாள் தீக்ஷிகா. நதியாதான் அவளை மிரட்டி உறங்கச் சொன்னாள். நீ அடறத நிறுத்தலனா நான் தூங்க மாட்டேன் என்று அவள் மிரட்டியது கொஞ்சம் வேலை செய்தது. அமைதியானாள் தீக்ஷிகா. 1 மணி அளவில் மருத்துவமனை வந்து சேர்ந்தார் சுந்தரம். அவரை கண்டதும் மீண்டும் அவளுக்கு அழுகை கரையை உடைத்து கொண்டு வந்தது. தன் மகளின் முகம் இருந்த நிலையை பார்த்தவர் வெகுவாக திகைத்தார். தன் மார்பில் புதைந்து அழும் மகளை அணைத்து தலை கோதினார் ஆதரவாக. அவர் மார்பில் சாய்ந்திருந்தாலும் அவரின் ஆதரவான வருடலாலும் சிறிது நேரத்தில் அவள் அழுகை நின்று விசும்பல் மட்டுமே வந்து கொண்டு இருந்தது. நிகழ்ந்த அனைத்தையும் எந்த ஒளிவு மறைவும் இன்றி சொல்லி முடித்தாள். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லப்பா. அவர் வேண்டாம்னு சொன்னப்பவே விட்டிருக்கணும் இல்லப்பா. அதற்கு அவர் பதில் அளிக்காமல், சரி, இந்த விஷயம் உன் மனசுல தோணுன உடனே ஏன் அப்பா கிட்ட சொல்லல? அப்பா, கேன்டீன்ல சமோசா சாப்பிட்டேன்ப்பா. ஹாஸ்டல்ல இன்னைக்கு பிரியாணி போட்டாங்கப்பா. சித்ராவோட அண்ணனுக்கு டைஃபாய்டாம். இப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னியே, ஏன் ராஜ் சார் விஷயத்த சொல்லல? அது அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணலப்பா. அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன்ப்பா. அது தப்பில்லையா? ஆமாம்ப்பா, நான் முதல்லையே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க தப்புன்னு புரிய வச்சிருப்பீங்கல்ல. நான் ஏன்பா சொல்லல? அவரிடமே கேள்வியை கேட்டாள். அவர் இதழில் புன்னகை அரும்பியது. கலைந்திருந்த தீக்ஷிகாவின் தலைமுடியை சரி செய்து அழகாக பேண்ட் போட்டு விட்டார். இருவரையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் நதியா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சாதாரணமாக கேட்டார் சுந்தரம். தெரியலையே, உதட்டை பிதுக்கினாள். நதியாவிற்கு கோபம் வந்தது. என்னடி தெரியல? செய்யாத தப்புக்கு நீ ஏன் பழி சுமக்கணும்? நான் கூட நீதான் பண்ணேன்னு இவ்வளவு நேரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கிள், நீங்க முதல்ல நாளைக்கு சேர்மன் கிட்ட பேசுங்க. இவ பண்ணலன்னு சொல்லுங்க. அவர் தீக்ஷிகாவின் முகம் பார்க்க அவள் வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தாள். பைத்தியமாடி நீ? உன்னை புரிஞ்சுக்காத ராஜ் சார் பத்தி யோசிப்ப. நீ தப்பே பண்ணாலும் கோபப்படாம பொறுமையா பேசி அன்பை கொடுக்குற உன் அப்பாவை தலைக்குழியும் வைப்பியா? உன் இடத்துல நான் இருந்திருந்தா, எங்க அப்பா இப்படி வந்திருந்தா இந்நேரம் விளக்குமாறு பிஞ்சிருக்கும். ஆனா அங்கிள் உனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறாரு? அவரை அவமானப்படுத்த போறியா? கோபத்தில் வெடித்தாள் நதியா. இல்ல நதி, எனக்கு பயமா இருக்கு. சார் சொன்னாரு, எல்லாரும் என்னையும் அவரையும் வச்சு அசிங்கமா பேசுறாங்கன்னு. என்னால அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால? தயக்கத்தோடு சுந்தரத்தை பார்த்தாள். அப்பா, இனி திரும்பவும் நான் இந்த காலேஜுக்கு போகலப்பா. என்னை இங்கிருந்து உங்க கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா. மீண்டும் கோபமாக நதியா ஏதோ சொல்ல வர அதற்குள் சரிடா என்றார் சுந்தரம். அதை கேட்டு திகைத்தாள் அவள். சரி, நீ இப்போ தூங்கு, மற்றதை காலையில பேசிக்கலாம். அவளை சமாதானம் செய்து உறங்க வைத்துவிட்டு வெளியில் வந்து அமர்ந்தார். அவர் அருகில் வந்து அமர்ந்த நதியா, அங்கிள், ஏன் அவ சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்டாள். வேற என்னம்மா செய்ய சொல்ற? அவ பயப்படுறது மற்றவங்களுக்காக மட்டும் இல்ல, அந்த ராஜ் சாருக்காகவும் தான். மறுபடியும் அவர் முகத்துல விழிக்க அவ பயப்படுறா. அங்கிள், அவ சொல்லலைனாலும் என்னால என் பொண்ணை புரிஞ்சுக்க முடியும். விடுமா, அவ மனசு பாதிச்சிடக்கூடாது இல்ல. இன்னும் 1 வருஷம் தானே. நான் எங்க ஊர்லயே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அங்கிள், பிரச்சனை இப்போ அது இல்ல. யாரோ வேணும்னே அவளை மாட்டி விட்டு பேரை கெடுக்க இப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிய வேண்டாமா? சின்னதாக புன்னகைத்தார் சுந்தரம். நீ சொல்லு, இத பண்ணது யாரா இருக்கும்னு நினைக்கிற? உங்க லெக்சரர்ஸா? சேச்சே, அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அங்கிள். அப்போ உங்க கூட படிக்கிற யாரோ தானே இதை பண்ணியிருப்பாங்க. ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். அப்போ தீக்ஷிய மாதிரி அந்த பொண்ணோ பையனோ கூட ஒரு குழந்தைதாம்மா. தான் பண்றது தப்புன்னே புரியாம இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களும் இவ்வளோ மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம பண்ணிட்டாங்க. அவங்க லைஃபை ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? இப்போ நீ சொன்னியே, உங்க அப்பாவா இருந்திருந்தா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாருன்னு. அதே மாதிரி ஒரு அப்பா அவங்களுக்கும் இருந்தா அவங்க நிலைமை என்ன? போகட்டும் விடு. தண்டனை கிடைக்காத தப்பு என்னைக்குமே அவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை. அவர் கூறியதை கேட்டு வாயடைத்து போனாள் நதியா. மறுநாள் டிசி வாங்கி கொண்டு தீக்ஷிகாவையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார் சுந்தரம். தன் மகளின் சார்பில் அவர் மன்னிப்பு கேட்டு கொண்டதன் பேரில் அவள் டிசியில் எந்த பிளாக் மார்க்கும் இல்லாமல் அனுப்பிவிட்டனர். கடைசியாக பிரபுவிடம் ஒரு முறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணி சுந்தரம் விசாரிக்க அவன் ஊருக்கு சென்றிருப்பதாக தெரிவித்தனர்.
விடுதியிலிருந்து கிளம்பும்போது நதியாவை தவிர எல்லோரும் தீக்ஷிகாவை ஏளனமாக பார்த்தனர். அதில் வருத்தம் கொண்டாள் நதியா. அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி அவ இங்க இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு தான் இப்போ தோணுது அங்கிள். சிறு புன்னகையோடு அவளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தீக்ஷியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார் சுந்தரம். வீட்டில் எல்லோரிடமும் உணவு ஒத்துக்கொள்ளாததால் ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டதாக சொல்லிவிட்டார். தாட்சாயினியிடம் கூட உண்மையை சொல்ல வேண்டாம் என்று தீக்ஷியிடம் சொல்லிவிட்டார். உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போவதால் இங்கேயே அழைத்து வந்து விட்டதாக தெரிவித்தார். படிப்பை முடிச்சிட்டாச்சும் வந்திருக்கலாம் இல்ல, தாட்சாயினி அங்கலாய்த்தார். இதுக்கு தான் அவ்வளோ தூரம் எல்லாம் அனுப்பி படிக்க வைக்க வேண்டாம்னு அப்பவே அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சை யார் கேட்டா? நொடித்து கொண்டார் சாமுண்டி. அத்தை, அவ அண்ணனுங்க 2 பேரும் பெங்களூர்ல படிக்கிறாங்கல்ல, அதுதான் இவ சென்னையில படிக்கணும்னு வீம்புக்கு போனா. இப்போ உடம்பு ஒத்துக்கல. சந்தடி சாக்கில் ஏற்றிவிட்டார் கல்யாணி. சுந்தரம் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. தீக்ஷிகா மறுபடியும் கல்லூரி செல்ல விருப்பமில்லை என்று சொன்னதால் கரஸ்பாண்டன்ஸில் படிப்பை முடிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார். எந்நேரமும் எதையோ இழந்தது போல் இருந்த அவளை மெல்ல பேசி பேசி தேற்றினார். அவள் மனதை திசை திருப்பவே அவளை கடைக்கு அழைத்துச் சென்றார். தன் தந்தையின் அருகில் அவளை அமர வைத்து வியாபார சுவையை அறியச் செய்தார். அவளும் பரசுராமிடமிருந்து அனைத்தையும் சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டாள். அவள் அண்ணன்கள் வியாபாரத்திற்கு வரும் முன்பே அவருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போன போது அவருக்கு அடுத்து எல்லா பொறுப்புகளும் இவள் கைக்கு வந்துவிட்டன. அவளை முன்னிறுத்தி பின்னே இருந்து வழி நடத்த ஆரம்பித்தார் பரசுராம். எல்லாம் தீக்ஷிகாவிற்கு திருமணமாகி செல்லும் வரையில்தானே என்று பொறுத்து கொண்டிருந்தனர் கல்யாணியும் திகம்பரமும். ஆனால் அவள் ஜாதகத்தில் இருந்த தோஷம் காரணமாக அவள் திருமணம் தள்ளிக்கொண்டே சென்றது. அன்று கல்லூரியில் இருந்து வந்த அன்றே தன் சிம் கார்டை உடைத்து விட்டாள் தீக்ஷிகா. அங்கு உள்ள யாரிடமும் எந்த தொடர்பும் வேண்டாம் என்று இருந்துவிட்டாள். ஆனால் அதற்கு முன்பே பிரபுவின் எண்ணை மட்டும் எடுத்துக்கொண்டிருந்த சுந்தரம் மறுநாளே அவனிடம் மன்னிப்பு கேட்க அழைத்தார். ஆனால் அவர் அழைப்பை அவன் ஏற்கவே இல்லை. 2-3 முறை அழைத்தும் அவன் ஏற்காமல் போகவே அவர் அப்படியே அதனை விட்டுவிட்டார். எல்லாவற்றையும் யோசித்து கொண்டு அமர்ந்திருந்த தீக்ஷிகாவிடம் வந்தார் சுந்தரம். அவங்க கிளம்பிட்டாங்களாப்பா? ம். ஏண்டா என்கிட்ட முன்னாடியே இதை சொல்லலை? சொல்லலாம்னு தான்ப்பா நினச்சேன். அன்னிங்க பெரியம்மான்னு யாராச்சும் ஒருத்தர் கூடவே இருந்தாங்க. சரி, ராத்திரி சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்கிட்ட பேசவே இல்லையேப்பா. இப்போ கூட அம்மா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்த்ததும் ரூமை விட்டு வெளியே போக தயாராகிட்டீங்க. அதனால் பேசாமல் வந்துட்டேன். சாரிடா. மெல்ல அவள் தலை கோதினார் சுந்தரம். அப்போதுதான் உள்ளே வந்த தாட்சாயினி, என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்ட இல்ல என்றார் கோபமாக. அவள் பதில் சொல்லவில்லை. அந்த வயசுலேயே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ என்றவர் அடுத்து ஏதோ சொல்ல வரும் முன் கோபமாக அவரை நிறுத்தினார் சுந்தரம். சும்மா இரு தாட்சா, இதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசக்கூடாது. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? இதை விட நல்ல இடமா, இவரை விட நல்லவரா, அவளுக்கு பிடிச்சவரா நான் கொண்டு வரேன். சொல்லிக்கொண்டே தன் மகளின் முகம் பார்க்க அவள் வலி நிறைந்த புன்னகை ஒன்றை சிந்தினாள். அதில் அவர் மனமும் வலி கொண்டது. வீட்டிற்கு வந்த ஞானாம்பிகை யோசனையில் இருந்தார். என்ன யோசனை அண்ணி? அவர் கூறியதை கேட்டு திகைத்தார் ராஜலட்சுமி. ஞானாம்பிகை கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.